என்டிஏ கூட்டணி தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? கலெக்ஷன் கமிஷன், கரப்ஷன், மாஃபியாக்கள். அடுத்து இரண்டாவது வாரிசு அரசியல். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பெரிய சம்பவம் ஒன்று இந்த வாரத்தில் இருக்கும். பெரிய சம்பவம் இருக்கும். என்னன்னா, திமுக முழுமையான ஒரு சுயநலமான ஒரு கட்சின்னு சொல்லலாம்ப்பா. மக்கள் விட்டு கொடுக்கணுமா, தோழமை கட்சிகள் விட்டு கொடுக்கணுமா, ஆனால் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் விட்டு கொடுங்க காங்கிரஸ்க்கு. இப்போ அதிமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிருக்காரு ஒரு தொண்டனா. நான் திமுகவுக்குள்ள சந்திரமுகியாக மாறி போய் இணைஞ்சிட்டேன்னு. இப்போ காங்கிரஸ் வாக்கு சதவீதம் இல்லைன்னா அனுப்பிச்சிட வேண்டியதானே. திமுக ஏன் பயந்து வச்சிருக்கு? ஏன்பா நீ அவங்களுடைய வரலாறே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச வரலாறு கிடையாது இல்லை. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறவங்களெல்லாம் ஏற்றி போயிட்டு அந்த ஷேர் அவுட்டால் ரொம்பி வழிகிற மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு, கூட்டணியில் ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் வராத சூழ்நிலையில் தாவேகா மட்டும் தனித்து போட்டியிட்டால் ரசிகர்கள் வேற, ஓட்டு போடுற மக்கள் வேற. நாளை நிமிடங்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு மதுரையில் நடக்கிற அந்த என்டிஏ கூட்டணி தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை. முதல் முறை மதுராந்தகம் வந்தபோது மிகப்பெரிய வரவேற்பு. பாரத பிரதமர் பிரதானமாக வச்ச 2 குற்றச்சாட்டு: கலெக்ஷன் கமிஷன், கரப்ஷன், மாஃபியாக்கள். அடுத்து இரண்டாவது வாரிசு அரசியல். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது நம்மளுடைய சித்தாந்தமும் அதுதான், அவங்களுடைய சித்தாந்தமும் அதுதான். அது மட்டும் இல்லை, என்னென்ன திட்டங்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மத்திய அரசின் மூலமாக. இவங்க மெட்ரோ வரல, மெட்ரோவை கேளுங்க, மதுரைக்கு ஏன் வரலன்னு கேளுங்க, கோயம்புத்தூர் ஏன் ஒரு பொய்யா முதலமைச்சர் ஆட்லெல்லாம் நடிக்கிறார், ஏன் வரலன்னா நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கல ஒழுங்கா. அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அவ்வளோ நாங்கள் இடைக்கால பட்ஜெட் 6000 கோடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டோம் 21 எங்களுதுலேயே அந்த 6000 கோடி இருக்குது. நீங்கள் நகரத்தில் எவ்வளோ, புறநகரில் எவ்வளோன்னு கொடுக்காம விட்டுட்டு அதை கேளுங்க இதை கேளுங்கன்றாங்க. இன்றைக்கி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் 11 மருத்துவக் கல்லூரி நம்ம ஆட்சியில் கொண்டு வந்தோம். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடுகள், அப்புறம் குடிநீர் இணைப்புகள், கழிவறைகள், கேஸ் இணைப்பு, முத்ரா லோன்ஸு, விவசாய கடன், விவசாயிகள் கொடுக்குற 12000 இல்லையா, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிறதா பிரதமர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்ம ஆட்சியிலும் நம்ம விவசாய கடனை 2 முறை தள்ளுபடி பண்ணோம். எடப்பாடியார் ஆட்சியில் 12,250 கோடி தள்ளுபடி பண்ணார். 7.5% கொண்டு வந்தார். அத்திக்கடுவு அவிநாசி திட்டங்கள், தலைவாசல் பூங்கா, 100 ஏரி நிரப்பும் திட்டங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், குடிமராமத்து பணிகள், இத்தனையும் நம்ம செஞ்சுருக்கிறதுனால இப்போ எல்லாமே ஒரு அந்த தோன்ற மண்ணை கூட இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்தாரு. அந்த வண்டல் மண்ணை எனக்கு ஒரு படி மண்ணை இந்த ஆட்சியில் எடுக்க முடியாது. ஏன்னா அளவுக்கு மீறி வெட்டி எடுத்து நீர் ஆதாரங்கள்லாம் செதஞ்சு போயிருக்கு. அதான் சொன்ன கனிம வள கொள்ளையினால இன்னைக்கு இயற்கைக்கே மிகப்பெரிய ஒரு கேடு. இந்த ஆட்சி இயற்கையும் இறைவனும் மக்களுடைய சக்தியான இறைவு சக்தியான மக்களும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையிற நிலையில இருந்துச்சு. இப்போ சுமூகமாக பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்றாரு. இது உண்மைதானா? என்னப்பா சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, அவங்க அழுகுற குழந்தைக்கு சக்கரை தண்ணி ஊற்றுற மாதிரி செல்வ பெருந்தகை அவங்கள சுற்றி இருக்கிற தொண்டர்கள், கீழ்மட்டத்தில் தொண்டர்களை ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றணும் இல்லையா. என்ன சுமூகமாக போதுன்ற என்ன முற்றுப்புள்ளி கிடைச்சது? இது வரைக்கும் ஒன்றுமே இல்லையே. 77 நாள் 78 நாள் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படி கெஞ்சி கூத்தாடி மைக் முன்னாடி மேலிட பொறுப்பாளரும் செல்வ பெருந்தகையும் மற்றும் இதர நிர்வாகிகளும் கெஞ்சின பிறகு கூட திமுக கூப்பிடல. இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க. என்ன சுமூகமாக போகுது? கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா? 60 சீட்லேருந்து 41 சீட்லேருந்து போன முறை எனக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை அவங்க ஏதோ 21 20 ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட தெரியல. அதுவும் அவங்க நிறைய கண்டிஷன்ஸ், 1008 கண்டிஷன்ஸ் போட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும், மந்திரி கொடுக்கணும், உள்ளாட்சியில் கொடுக்கணும், மேயர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுமூகமாலாம் ஒன்றையும் போகிற போக்கில் அது 2ஆக உடையுமோ 3ஆக உடையுமோ. அப்போ அதுதான் சொல்கிற கர்மான்னு ஒன்று இருக்குப்பா. நல்லா இருந்த கட்சியை 2ஆக போச்சு 3ஆக போச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க சூழ்நிலையாக அப்படி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சொல்லுவாங்க அந்த கிராமத்திலலாம் பழைய பஞ்சாயத்து பழைய கணக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அந்த கணக்கை தீர்த்துட்டு இருக்கு காங்கிரஸ். ஏன்னா ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து வாய்ஸ்லாம் எழுப்புனாங்க. இப்போ அப்படியே அமைதியாயிருச்சு. யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க? ஒன்றும் இல்லைப்பா. என்ன அமைதின்றீங்க நீங்கள்? யாராவது சந்தோஷமாக முடிஞ்சிச்சுன்னு ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் ஒவ்வொரு கீழ்மட்டைப்பா 4 பேர் சேர்ந்து பலாபலன்கள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அனுபவிக்கிறவங்க ஒன்றா அதை மூடி மறைக்கலாம்ப்பா. நீ சொன்னது நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்க உலையை மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் எடுத்து போடுது. சரி, நம்ம தான் ஏதோ அவங்க மேலே பொய்யா சொல்கிறோன்னு நினச்சா ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிர்மல்குமார்லேருந்து தாவேக்கா சேர்ந்தவங்கலேருந்து காங்கிரஸை சேர்ந்தவங்கலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு பக்கம் தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. நாங்கள் கேட்டது கிறிஸ் சோடங்கர் கூட சொல்லியிருந்தாரு ஒரு போன வாரம் தாவேக்கா எங்களை அழைக்குது அப்படின்னு சொல்லி. அழைக்குது, நாங்கள் ஒன்றும் என்ஜிஓ நடத்தலைன்றாரு அவர்.
நாங்கள் ஒன்றையும் என்ஜிஓ நடத்தலை, நாங்கள் கட்சி நடத்துகிறோம், நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போனோன்னு தானே சொல்கிறாரு அவர். அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னுவாங்க. யாரும் போகிற போக்கில் இதை கொளுத்தி போடலையே. இப்போ நம்ம கூட்டணியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பொதுவெளிக்கு வந்து அவங்க பேசி பேசி இன்னுமே அந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. தாவேக்காவை காமிச்சு இங்கே பேரம் பேசுகிறாங்க, இங்கத்தை காமிச்சு தாவேக்கா கூட தாவேக்கா ரெடியாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்றாங்க, சீட்டும் அதிகமான சீட்டு தருன்னும் போது அப்போ என்ன பண்ணும்? இதை வந்து பலாபலன் அனுபவிக்கிற செல்வ பெருந்தகையோ இல்லை அவரை சுற்றி இருக்க 4 பேரோ திமுக கூட இருக்கணும்னு நினச்சா, அப்போ காலகாலமாக உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறவங்க, பேனர் வைக்கிறவங்க, வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் அடகு வச்சு இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்து வருவோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கவுன்சிலர் கிடைக்கும், சேர்மன் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் என்ன தந்தீங்க? திமுக வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா முழுமையான ஒரு சுயநலமான ஒரு கட்சின்னு சொல்லலாம்ப்பா. நீங்கள் விட்டு கொடுங்கன்றாங்க. அந்த குழுவில் இருக்கிறவங்களாம் நம்ம ஜெயிக்கணும், விட்டு கொடுங்கன்னா மக்கள் விட்டு கொடுக்கணுமா, தோழமை கட்சிகள் விட்டு கொடுக்கணுமா? ஆனால் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் விட்டு கொடுங்க காங்கிரஸுக்கு? உங்களோடு இருக்கும்போது மத்தியில் இருக்கும்போது ஏறி ஃப்ளைட் ஏறி போய் எத்தனை மந்திரி சபை கேட்டீங்க? ஏன்னா தோழர் ராகுல் காந்தின்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. அது இப்போ நம்ம சொல்லுவோம் என்னமோ தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேணும்னுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ எதிர் கட்சிகள் கூட கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தருக்கு நலன் விசாரிச்சுக்கிறது, அன்பு காட்டுறது வேறப்பா. அதிகாரம்னு வரும்போது காங்கிரஸ் ஒரு கட்சி, இவங்க ஒரு கட்சி. இப்போ நீங்கள் விட்டே தரமாட்டீங்க, ஆனால் அவங்க விட்டு தந்துட்டே இருக்கணும்னு அவங்க முதுகில் சவாரி செஞ்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உள்ளாட்சியில் வந்து கவுன்சிலர் சீட்டு கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த கீழே இருக்க தொண்டர் எப்படி ஏற்றுப்பாங்க? ஸோ போகிற போக்க பார்த்தீங்கன்னா எரிமலை வந்து ஒன்றுமே தெரியாதுப்பா, உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்ருக்கும். ஒரு நாள் பெருசாக வெடிக்கும். பெரிய சம்பவம் ஒன்று இந்த வாரத்தில் இருக்கும், பெரிய சம்பவம் இருக்கும். என்னென்னா அந்த சுயநலவாதிகள் 4 பேர் ஒன்றா அங்கே போவாங்க. அந்த முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்களாக தாவேக்கா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காங்கிரஸ் வரும்னு தாவேக்கா காத்து கிடந்துச்சு. இப்போ காத்து கடந்து விஜய் வந்து ஏமாற்றம் தான் அடைவாரா? இல்லை, அதாவது அதுதான் நான் சொல்கிறேனே, சூழல்கள் எப்படி ஒன்றாலும் மாறலாம், ஆனால் ஆரோக்கியமான சுமூகமான பேச்சுவார்த்தை அங்கே நடக்கலை. அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் நிறைய இருக்குது. நம்ம இத்தனை வருடம் கூட்டணியில் இருந்திருக்கோம், இவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்றதுனால அந்த வருத்தங்கள் இருக்குது. இவங்க கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கலை, திமுக ஒத்துக்கலை. திமுக வந்து இருந்தாருங்க போங்கன்ற நிலமையில் இருக்கிறாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறவங்களெல்லாம் ஏற்றி போயிட்டு அந்த ஷேர் அவுட்டால் ரொம்பி வழிகிற மாதிரி என்ன ஆகிட்டுருக்கு, கூட்டணியில் ரொம்ப வழிஞ்சிட்ருக்கு. அந்த பயத்தினோட வெளிப்பாடு தான். ஏன்னா காங்கிரஸ் என்ன செய்யுமோன்ற பதட்டம் இருக்கு. கூடவே அவங்க காங்கிரஸ் வாக்கு சதவீதம் இல்லைன்னா அனுப்பிச்சிட வேண்டியதானே, திமுக ஏன் பயந்து வச்சிருக்கு? ஏன்பா நீ அவங்களுடைய வரலாறே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச வரலாறு கிடையாது இல்லை. அவங்களுக்கு ஒரு வண்டிக்கு 4 சக்கரம் போல தான் அவங்க 4 பேர் 4 பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க விசிகாவை காமிச்சு தலித் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய அமைப்புகளை வச்சு சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குறாங்க. இவங்க நம்ம பொதுவாகவே காங்கிரஸ்க்கு வந்து அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களோட ஓட்டை அவங்களுக்கு தொடர்ந்து விழக்கூடியது. இப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து தொழிலாளர்கள் ஓட்டை வேட்டையாடுறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நேற்று கூட ஒரு 5 கட்சி சேர்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா கீழ்மட்டத்தில் இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் போகிற இடங்கள்லாம் நான் பெருமைக்கு சொல்லலை, அங்கே நிறைய மக்கள் எப்படி திரண்டு வர்றாங்க, உற்சாகமாக வர்றாங்க. அவர் சொல்கிற அத்தனை விஷயத்துக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது எதனுடைய வெளிப்பாடு? ஒரு கூட்டம் அலைமோது தான் அது எதனுடைய வெளிப்பாடுப்பா? அப்போ மக்கள் இருக்கின்ற ஆட்சியை புறக்கணிச்சிட்டாங்க. அது மேலே இருக்க கோபத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் பரப்புரைக்கு வரும்போது அங்கே அவங்க அந்த இருக்கின்ற ஆளுகின்ற ஆட்சியின் கோபத்தை வந்து அங்கே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இவர் எப்படா வருவார், இவனுக்கிட்ட எப்படா மீண்டு வர முடியும். அதனால் அவங்களுக்கும் உளவுத்துறை இருக்கிறதுனால ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஃபேவராக இருந்திருக்காது. அதனால தான் எல்லாரையும் ஏற்று, தேமுதிக வருதா ஏற்று, என்னென்ன கட்சிகள் இருக்கோ அத்தனை லெட்டர்பேட் கட்சியும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னா பயத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ காங்கிரஸ் வராத சூழ்நிலையில் தாவேக்கா மட்டும் தனித்து போட்டியிட்டால் எந்த சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார்? அவர் நினச்சிட்டு இருக்காரு அரசியல்ன்றது கேரவாடில் வந்துட்டு மிகப்பெரிய மாநாடுகள் நடத்திட்டாலே மக்கள் வந்து ஓடி வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ரசிகர்கள் வேற, ஓட்டு போடுற மக்கள் வேற. அதனால் வந்து அந்த பாடத்தை வந்து வருகின்ற தேர்தலில் வந்து அவருக்கு என்ன வேல்யூன்றதை வந்து கண்டிப்பாக அவர் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து என்னன்றதை அவருக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அது எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும். ஏன்னா இன்னுமே அந்த ஒரு புரிதலே இல்லாமல் தானே போகுது. ஒவ்வொரு நாளும் வந்து 10 லட்சம் கேட்டாங்க, 5 லட்சம் கேட்டாங்க. ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலப்பா ஒரு இயக்கம். இன்னும் அதிகாரத்துக்கும் அவங்க இன்னும் வரலை, எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வரலை. இப்போவே போய் உங்களை நம்பி வர தொண்டர்கள் கிட்ட அவர் 10 லட்சம் கேட்டார், 15 லட்சம் கேட்டார், 5 லட்சம் கேட்டார். இதெல்லாம் ஒரு பெண் வந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க, காருக்கு முன்னாடி போய் விழுறாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயமா? ஸோ அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குப்பா. கூட்டம் வருது அப்படின்றது வந்து ஒரு நடிகரை பார்க்க வர்ற கூட்டங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கான ஸ்பேஸ் பெருசாக இருக்கிற இடங்கள்லாம் சக்ஸஸ் ஆக முடியாது. விஜய் வந்து ஆட்சியில் பங்குன்னு அறிவிச்சிட்டாரு.
ஆனால் இது முடிக்க எந்த கட்சியும் போய் அவர்கிட்ட சேர மறுக்கிறது காரணம். அதுதான் காரணம் என்னன்னா, நீங்க எலைட் அரசியல் பண்ணாலாம் அது சக்சஸ் ஆகாதுப்பா. இப்போ எந்த ஒரு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஒருத்தரோட கூட்டணி போகும்போது அவங்களுக்கு அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்ன்றது தானே பார்ப்பாங்க. லாபம் இல்லாமல் எந்த அரசியல் கட்சி இருக்கும்? லாபம்னா என்ன? நான் ஒரு 5 சீட்டு வாங்கினா அதில் எனக்கெல்லாம் 3 ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை, ஜெயிக்க வைக்கும் அந்த கட்சின்னா தான் வருவாங்க. பணத்தை தாண்டி இந்த கட்சினால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் நான் அவரை பார்க்க மாட்டேன், இவரை பார்க்க மாட்டேன், இவரு கூட போய் பேசணும், அவரு கூட போய் பேசணும்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனி போல் நடத்தணும், மேனேஜிங் டைரக்டருங்களை வச்சு பண்ணணும்னா அரசியலில் முடியாது. ஸோ அப்போ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் விஜய்க்கு. பட் ஆனால் விஜய் காட்டி இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கலாம், எந்த சம்பவமும் இந்த வாரத்தில் நடந்துடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அந்த கூட்டணிகளை தாண்டி இவங்க திமுக தொடர்ந்து கூட்டணி கணக்கே சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த கூட்டணி கணக்கெல்லாம் ஏற்கனவே இருந்து தான் மக்கள் 10 வருடம் அவங்கள மூளையில் உட்கார வச்சாங்க. எந்த கூட்டணி இருந்தாலும் 3 விஷயங்கள் தான் பிரதான விஷயமா இருக்கும். 1 அந்த தலைவர்கள், 2 சின்னம், 3 சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனைகள். இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 2 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்களை வந்து 8 பேரை கைது பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுது? என்னையை வந்து கைது பண்ணுற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்குது. அரிசி கடத்தலேருந்து கனிம வள கடத்தல் வரைக்கும் இன்றைக்கி தறிக்கெட்டு ஓடிட்டுருக்கு. ஒரு வண்டிக்கு பிரேக் போயிடுச்சுன்னா எப்படி தறிக்கெட்டு ஓடும், அது மாதிரி இந்த ஆட்சி வந்து தறிக்கெட்டு ஓடுறது பிரச்சனை இல்லை, யார் மேலே மோதுது, எதிரில் யார் வந்தாலும் மோதுதுன்ற மாதிரி இந்த தறிக்கட்ட அரசு இயந்திரம் இன்னைக்கு மக்கள் மேலே மோதி மக்களுக்கு விபத்து நடக்குது, பேராபத்துகள்லாம் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் இதை தொடர விட்டால் மிகப்பெரிய பேராபத்து இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும், உதயநிதி சொல்கிறா போல தாவி தாவி வந்தாலும், குதிச்சு குதிச்சு வந்தாலும், 7 மலை 7 கடல் தாண்டி வந்தாலும் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. அது எடப்பாடியார் போகும்போது அங்கே வர்ற கூட்டமே சாட்சி. இப்போ அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு ஒரு தொண்டனா. பழைய கஞ்சின்வாங்க இல்ல, அவர் மொத்தமாவே மாறிட்டாரு. சோ அம்மா இருந்த இடத்துல சந்திரமுகியா மாறி, சந்திரமுகியா மாறி ஆட்டம் போட்டு சட்டசபையில எல்லாம் பண்ணி தான் நம்ம தொண்டர்கள் வந்து டோட்டலா அமைச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாரு, நான் திமுகவுக்குள்ள சந்திரமுகியா மாறி போய் இணைஞ்சிட்டேன்னு. அது அப்படிதான்ப்பா, என்னைக்குமே ஒரு ஏக்கத்தில் தன்னுடைய தனிப்பட்ட சுயநலங்களை நினைக்கிறவங்க போய் அப்படி இணைஞ்சிப்பாங்க. அதனால என்ன இருக்குது சொல்லு பாருங்க. இதனால தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுகவுக்கு அட சும்மா தென் மாவட்டம்னா அப்போ இருக்கிறவங்களாம் யாரு? ஆர்பி உதயகுமார் சார் யாரு, ராஜன் செல்லப்பா யாரு, நீங்க ஓஎஸ் மணியன் சார் யாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சார் யாரு, இவங்களாம் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்களே நம்மளுக்கு. என்ன மாதிரி தலைவர்கள்லாம் இதனால அதிமுகவுக்கு வாக்குகள் எதுவும் சிதறாது? எதுவுமே சிதறாதுப்பா. அதெல்லாம் வந்து திமுகவுடைய உளவுத்துறை உளவியல் ரீதியான தாக்குதல்களை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி பலவீனப்படுத்தி இப்போ அவங்க எந்த வாரில் இறங்கிட்டாங்க தெரியுமா? களத்தில் இறங்கி சண்டை போட அவங்க கிட்ட ஆள் கிடையாது திமுகவுக்கு. ஏன்னா அவனுங்க யாருமே, அவங்க திமுக பொறுத்த யாருமே வெயிலில் வந்து நிற்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய் காரில் வரணும், 1 கோடி ரூபாய் இதில் போகணும். அவங்க உழைக்க வைக்கிறது கூட யாரை பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வர்றவங்கள உழைக்க வைப்பாங்க, இல்லை அதிமுகவில் போன தலைவர்களை வச்சு தான் வேலை செய்வாங்களே தவிர அவங்களுக்கு களத்தில் நம்மளுக்கு ஃபைட் கொடுக்க அவங்களால முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கருத்தியல் ரீதியான போர், பர்செப்ஷன் வார்னு இருக்குது, அந்த வாரை தொடங்கிட்டாங்க. எப்படின்னா நம்ம வந்து தலைவர்கள் பலவீனமான மாதிரியும் அவங்க பலமான மாதிரியும், அவங்க சூப்பர் மாதிரியும், அவங்க இன்னும் மாநில உரிமையை காப்பாற்றுற மாதிரியும், நம்ம இன்னும் மாநில உரிமையை விட்டு கொடுத்தா மாதிரியும் அப்படின்னு அந்த திரைக்கதை வசனம் படம் அதை சார்ந்தே அவங்க மனம் இருக்கிறதுனால அந்த உளவியல் ரீதியான தாக்குதல்களை ஒரு ஆடை வச்சோ இல்லை அவங்கள சார்ந்த ஊடகங்களை வச்சோ பத்திரிகையாளர்களை வச்சோ அந்த தாக்குதலில் இறங்கிட்டாங்க. அதையும் தாண்டி மக்களுடைய தீர்ப்பு இருக்குல்ல, களத்தில் மக்கள் படுற வேதனைகள்னு இருக்குல்ல, மின்சார கட்டணம், வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நாத்தடிக்கிற மதுரை, சொந்த கட்சிக்காரனே 23 பேரை கைது பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே அச்சுறுத்தல் வர அளவுக்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. கஞ்சா, போதை, லஞ்ச லாவண்யங்கள், ஊழல், இப்படி எல்லாமே பெருக்கெடுத்து ஓடுது. ஸோ இந்த ஊழல் பெருச்சாலைகளை விரட்டடிக்கணும்னா நம்ம இந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்சு வீழ்த்தணும். அது மக்களும் தயாராக இருக்காங்க, அவங்களோடு சேர்ந்து நம்மளும் தயாராக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஸோ இந்த சும்மா அந்த 3 மணி நேரம் படத்தை போல் 4 பேரை வச்சு செட் பண்ணி அவர் சூப்பர்ன்ட்டா இருக்கிறவங்க ஓட்டு போடணும்ல. எஸ்ஐஆருக்கு பிறகு மிரண்டு தான் போயிருக்காங்க. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லா கூட்டணி கட்சியும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் அந்த கள்ள ஓட்டை வச்சு தானே ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தான் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எஸ்ஐஆர் வந்த பிறகு முழுமையான நிறைவு செய்யப்பட்ட ஒரு பட்டியல் வெளியாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு நம்மளும் தலை வணங்கணும். கூடவே அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையும்
பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்குப்பா. இப்போ திமுக கூட்டணியில் வந்து ஓபிஎஸ், தேமுதிக உட்பட பல்வேறு கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க பல்வேறு பேர் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டா அது திமுகவுக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்கும்? கண்டிப்பா பலவீனம் தான்ப்பா அது. அதை பலவீனத்தின் வெளிப்பாடு தான் இது ஆரம்பம். நீங்க சொல்றீங்கல்ல, போற இடங்கள்லாம் முதலமைச்சர் சொல்றோம் நாங்க பலமா இருக்கும் எங்களை யாருமே வீழ்த்த முடியாதுன்றீங்களா? அப்ப ஏன் பயம் பதட்டம்? விடியறதுக்கு முன்னாடியே 5000 ரூபாய் போடுறீங்க, அறிவிச்சுட்டு போடுங்க. எதுக்காக போடுறீங்க? அப்படிலாம் பணத்தை கைவிட்டு கொடுத்து மக்களுக்கு வந்து ஓட்டை வேட்டையாடணும்னு நினைக்கிறீங்க. எங்க இருக்கிற கட்சிகள் 50-100 ஓட்டு இருந்தால் கூட பரவாயில்லன்னா அப்போ உங்களுக்கு தோல்வி உறுதியாயிடுச்சு. பட் நம்ம கிளியர் கட்டாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், தெளிந்த நீரோடையாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி இவ்வளோ, அது எல்லாமே ஓட்டு சதவீதம் கணிசமான ஓட்டு சதவீதம் உள்ள 1/2%, 1/4%, 1/4% கிடையாது. எல்லாருமே பாமக ஒரு 5 to 6% இருக்குது, அமமுக ஒரு 3 to 4% இருக்கிறவங்க, பிஜேபிக்கு ஒரு 10 to 11%, அதிமுகவுக்கு ஒரு 25%, அது சட்டமன்றமாக இருந்தால் அது 33%. அப்படி நல்ல ஒரு பர்சன்டேஜ் உள்ள கட்டமைப்பு உள்ள ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள் இருக்கிறதுனால நம்ம வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது. தேங்க்யூ.